அனைவருக்கும் சிறந்த பரிசு. ஆரம்பிக்கலாங்களா? உறவின் பெயரை சொல்லி கூப்பிடுவதில் ஒரு கூச்சம் இருக்கிறது, அதனால என்னால் அப்படி கூப்பிட விருப்பப்படல. உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? இன்னொரு பக்கம் உனக்கு கூச்சம்லாம் இதுக்கு பட வேண்டியதில்லை. உறவின் பெயரோடு தான் ஒருத்தர் அழைக்கணும். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அந்த போக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. முதல்ல உறவின் பெயர்ல நம்ம அழைக்கிறோமா அப்படிங்கறத தாண்டி முதல்ல அது தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்னொன்னா பாப்போம். அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? திருப்பியா? அப்பா வழி தாத்தா, நம்ம அப்பாவோட அப்பா, அவங்க தங்கச்சியோட பையன், உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அத்தை பாட்டி. அத்தை பாட்டி. வாவ், நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. அத்தை பாட்டி பையனுக்கு கசின். கசின். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுல். ஓகே, அத்தை பாட்டி பையனோட பையன் குழந்தைங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி பையன் மாமா தான் கூப்பிடுவேன் நானு. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா பேர்ல கொல்லு பேரன். கொள்ளு பேரன். இது அத்தை பாட்டியை விட வித்தியாசமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. பழனிசாமியும் வேலுமணியும் ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. இப்பொழுது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஒன்று சேர்ந்த உருவாக இருக்கின்ற வருங்கால தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இங்கே உரையாற்றுவார். தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து திமுகவுடைய பொருளாளர். அது தெரியுதா? ஈன இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியாது, எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம். நான் எம்ஜிஆருடைய பரம ரசிகன். அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். நான் வந்து எம்ஜிஆருடைய பரம ரசிகன். அவர் சினிமா வந்துருச்சுன்னா ஸ்கூலை கட் பண்ணிட்டு நாங்க சினிமாக்கு போயிடுவோம். ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட். அந்த அளவுக்கு அவர் மீது நாங்க பற்று உள்ளவங்க. டேய் டேய் நடிக்காத. டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியவன் தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குடா நீ. எல்லாமே போயிட்டு இருக்கியா நீங்க? தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை. வானவில் போடுது. அப்போ உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் வரவேற்குது, பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நான் அதுவரை சாப்பிட்டது இல்லை. இவ்வளவு பெரிய காலா இருக்குது, அது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. முத நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். எங்க மாஸ்டர்னு இருக்காரு, கராத்தே வகுப்பு நடா பண்றதுன்னு 6 மணிக்கு ஆரம்பிப்பாரு, 12:30 வரைக்கும் பயிற்சி. மதியம் அந்த இருக்கு பிளாக் பெல்ட் 3rd அண்ட் வரைக்கும் பாடம் ஒப்பிக்கணும். நாளைக்கு வகுப்புனா இன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? மதியத்துலேருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன். 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையில இருந்து ட்ராப் ஷூட்டை போட்டுனா எங்க மாஸ்டர் சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறான். டப்பு டப்புன்னு அது சொல்லுவாரு. சொல்லும்போது இப்படி திரும்பிட்டு சொல்லுவாரு, இப்படி பார்த்துட்டு சொல்லுவாரு, சரியா சொல்லுவாரு. பட்டுச்சா கேட்பாரு, எந்த கேட்பாரு, பட்டுச்சு நெஞ்சில விடணும், அப்பதான் 10 புள்ளி. மேல கீழ பட்டுச்சுன்னா 9, 8 ஆயிரம். அப்ப எவ்வளவு தூரம் ஆளு சரியா இருக்கும் பாருங்க.
என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். காரணம்ல அதுக்கு அவனும் காரணம். அவன் ஆசை காமிச்சு 8 மாசம் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திருக்கானா எவ்வளவு இருக்கணும் அவனுக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஹலோ, யாரு? மணிகண்டன். சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க தம்பி, கனகவல்லி வந்திருக்காங்க இங்க. அவங்க சொல்றாங்க 8 மாசம் நீங்க கூட்டிட்டு போய் வச்சு அவளோட குடும்பம் பண்ணிருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா, அவ மாசமா இருந்திருக்கா, நீங்க கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்றா. என்னையா? உன்கிட்ட மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? அவ மாசமா இருந்திருக்கா, நீங்க கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்றா. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல மேம்? இல்ல, அது உண்மையாப்பா? நீ 8 மாசம் அவளோட குடும்பம் நடத்தினீங்க இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவளோட இன்ஸ்பெக்டர், நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சுக்காம முடியும். சரி, நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பை ஏத்துக்க முடியுமா முடியாதா? நான் பொறுப்பேத்து இப்ப என்ன பண்ண போறேன்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு குடும்பம் ஆனாதே சாவும். பரவாயில்லைங்களா உங்களுக்கு? சாவு சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த. தப்பு. ஐயோ, Why black? Same black.